ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஒன் பார்ட் ரெசிபி சோயா பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு சோயாவை தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா சுடுதண்ணியை காய்ச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணி ஊற்றி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் தண்ணியெல்லாம் உறிஞ்சி இதாகும். அதுக்கப்புறம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 1/4 டீஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ காரம் இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நம்ம சாப்பாட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சோயாவை சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ தான் இதில் உப்பு காரம் அதெல்லாமே பிடிக்கும். சோயாவில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது. அப்படியே சாப்பாட்டில் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். இது இப்படி பண்ணி ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உப்பு காரம்லாம் அதில் உள்ள நல்லா இறங்கியிருக்கும். ஒரு 20 நிமிஷம் இது அப்படியே நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எப்படி சாப்பாடு செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் எடுத்து வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எண்ணெய் வேணும்னா தாராளமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா இதாக இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நெய் கூட நீங்கள் இன்னொரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு கல்பாசி, சோம்பு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு பிரிஞ்சி இலை ஒன்று எடுத்து 2ஆக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து நல்லா நீல வாக்கில் பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு வெங்காயம் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாவது நல்லா கோல்டன் ஃப்ரை எடுத்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 தக்காளி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயமும் நல்லா குழைவாக வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வதக்க தான் நல்லா தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் இதில் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சங்ஸில் நம்ம கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம். அதுவும் உங்களுக்கு இதாகும். அதுக்கப்புறம் இன்னமும் காரம் வேணும்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி இந்த மாதிரி வந்துடணும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சோயா சங்ஸ் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இது கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வதக்கி விட்டுட்டு நான் லாஸ்ட்டாக எலுமிச்சம்பழம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தயிர் இருந்தால் கூட தயிர் 2 கப் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட தயிர் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் தயிர் ஆட் பண்ணல. எலுமிச்சம்பழமே 1/4 எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் சீரக சம்பா அரிசி அல்லது பாஸ்மதி அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி சாப்பாடு வைக்கிற 5020 அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி போட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே லாஸ்ட்டாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. சாப்பாடு உதிரி உதிரியாக இருக்கும். மறக்காமல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கலர் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் மிளகாத்தூள் எல்லாமே கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டீஸுங்களுக்கு இது கொடுக்கறதுனால காரம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாப்பாடு உதிரி உதிரியாக வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.